கொறடாவுடைய உத்தரவுக்கு எதிராக வாக்களித்த 21 பேர் பொதுச் செயலாளரை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க. அந்த கடிதம் கொடுத்திருக்கோங்கிறத அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தாங்க. நாங்க தவறா செஞ்சுட்டோம், எங்க பொதுச் செயலாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம் அப்படின்னு. பொதுச் செயலாளர் அவருக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி அந்த 10th ஷெட்யூலுடைய அதுல அது அலோவ் பண்ணுது. 10th ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா மன்னிக்கலாம் 15 நாளுக்குள்ள மன்னிச்சு ஒரு கடிதம் கொடுத்தார். அப்போ இது அரசியலமைப்பு சட்டம். அப்ப அந்த அவ்வாறு மன்னிக்கப்பட்ட இருவர், மன்னிப்பு இனிமேல் இந்த தவறே செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட இருவர், அதாவது ஒன்னு விராலிமலை விஜயபாஸ்கர், இன்னொன்னு கரூர் விஜயபாஸ்கர். இந்த 2 பேரும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்காங்க. இது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு அதை கேலி கூத்தாக்கி போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ இதன் மூலமா என்ன நடக்கும்னா 6 தொகுதிகள் காலியாகும். திருச்சி கிழக்க விட்டுருங்க. இந்த 6 தொகுதிகள் காலியானா செக்ஷன் 157 or 1 கான்ஸ்டிடியூஷன் படி 6 மாதத்திற்குள்ள தேர்தல் நடத்தணுங்கிறது சட்டம். அப்ப அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணையை சொல்லுது கட்சி தாவல் பண்ணக்கூடாதுன்னு. இன்னொரு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா 6 மாசத்துக்குள்ள அங்க தேர்தல் நடத்தணும்னு சொல்லுது. அப்ப அங்க தேர்தல் நடந்தா என்ன ஆகும்னா இந்த கட்சி தாவிய இந்த 6 பேரும் அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கி கட்சி தாவிய 6 பேரும் அங்கு தேர்தலில் போட்டிடுவாங்க. ஒண்ணு அப்படி இல்லைன்னா அங்கு தாவேக்க தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தும். அப்படின்னா அரசியலமைப்பு சட்டமும் 10வது அட்டவணைன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? அப்போ அது கிளியர் வேகன்சி இல்ல. இந்த 6 தொகுதிகளும் கிளியர் வேகன்சி இல்ல. வேகன்சிங்கிறது ஒருவர் சட்டமன்ற உறுப்பினர் நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைந்து விட்டாலோ, அகாலமாக காலமாகி விட்டாலோ, அல்லது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் அவர் எம்எல்ஏ பதவியை டிஸ்குவாலிபிகேஷன் போன்ற விஷயங்கள்ல காலி ஆயிட்டாலோ அந்த இடத்துல தேர்வு வரலாம். அது பேர் தான் கிளியர் வேகன்சி. அப்போ சஸ்பீஷியஸ் வேகன்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல, சர்ச்சைக்குரிய வகையில் காலியான இடத்துல தேர்தல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. இது தொடர்பா நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்து அது வர 13ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அப்ப கிளியர் வேகன்சி இல்லைன்னா அங்க எலெக்ஷன் நடத்தக்கூடாது என்ன சட்டம் இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கு உதாரணம் இருக்கு. டிஆர்எஸ் கேஸ்ல இது போன்று 2 இடங்கள்ல வழக்கு நிலுவையில் இருந்தாலும் அங்க தேர்தல் நடத்த மாட்டோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரை சென்று எலெக்ஷன் கமிஷன் அதுல ஜெயிச்சிருக்கு. அது தமிழ்நாட்டிற்கு வேண்டும். பிசி ஜார்ஜ் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வழக்குல இதே மாதிரிதான் முகமது ஃபைசல் அப்படின்னு சொல்லி லட்சத்தீவு எம்பி வழக்கிலையும் அவசரமாக விசாரணை நிலுவையில் இருக்கும் போது அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. எங்கெல்லாம் சட்டம் இல்லையோ அங்கெல்லாம் நீதிமன்ற தீர்ப்புகள் பேசும், வழிகாட்டும். அப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பின் படி அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். நாட் டு நோட்டிஃபை த எலெக்ஷன் ஆர் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் 6 தொகுதிகள்ல, அந்த சம்பந்தப்பட்ட 6 தொகுதியில. இதுல விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் கதை ரொம்ப மோசம். எப்படின்னா முதல்ல 4 பேரு அவசரமா போய் சேர்ந்தாங்க. இது ஏற்கனவே நம்ம பல முறை பேசிட்டோம். விஜயபாஸ்கர் என்ன பண்ணாருன்னா அவரே தன்னை கொறடா அப்படின்னு அவர் கூட்டத்தை கூட்டி அவரே தன்னை கொறடான்னு அறிவிச்சு ஒரு கடிதம்லாம் கூட கொடுத்தாரு. இது எல்லாமே ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிட்டி. அப்பவே அவருக்கு டிஸ்குவாலிபிகேஷன் வந்துடும். அப்ப டிஸ்குவாலிபிகேஷன் தன்னுடைய பதவி போயிரும் தெரிஞ்ச உடனே ஓடோடி மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பு கடிதத்தின் ஏற்றுக்கொண்டு எடப்பாடியாரை ஏற்றுக்கொள்ள வைத்து எடப்பாடியார் ஒரு கடிதம் கொடுத்து இப்போ அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாங்கிற அந்த பிடியிலிருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சாங்க, 2 விஜயபாஸ்கரும். இதுல சி விஜயபாஸ்கர் என்று சொல்லப்படுகிற விராலிமலை விஜயபாஸ்கர் அவர் ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே தவறு. அவர் கொறடா லெட்டர் வேற கொடுத்தாரு, தானே கொறடான்னு. அப்போ இவ்வளவு பண்ண ஒருவர், ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூலுக்கு எதிராக செயல்பட்ட ஒருவர் தன்னை அந்த சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கொள்ள ஒரு கடிதத்தை போல கொடுத்துட்டு அப்போ எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இன்னைக்கு ஒரு கட்சியில போய் சேர்றாரு. சேர்ந்தா அவர் மேலேயும் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும், இன்னும் வரும். கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டதுனால முடியாது, அவர் ஏற்கனவே மன்னிச்சுட்டேன்னு சொன்னதுனால முடியாது. அவருடைய நடவடிக்கை இதுக்கு ஜி விஸ்வநாதன் வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தாலே ஆன்டி டிஃபெக்ஷன் லா வரும்னு சொல்லி தீர்ப்பு இருக்கு. உச்சநீதிமன்றம் அதை ஒத்துக்கொண்டிருக்கு. இந்த சூழ்நிலை இன்னொரு விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், நீங்க காட்சிகள்ல பாத்திருப்பீங்க. அவர் ஏதோ வாட்ச் ரூமுக்கு வேகமா போறாரு. அவரை ஒரு அறை கதவு திறக்குது, திடீர்னு உள்ள நுழைகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு புகைப்படம் வெளியாகுது. அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு சபாநாயகர் முன்னால நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. அவர் இப்ப ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. எந்த விதத்துல இது நியாயம்? கட்சியில இருக்கிறவரு
ஏற்கனவே மன்னிப்பு கோரியவர், நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் இவ்வாறு ரிசைன் பண்ணிட்டு போனா அது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்காதாகாதா? அப்போ நாட்டை வழி நடத்துகிறது எது? அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் பெருசா, தன்னுடைய சுய லாபம் பெருசானா அரசியலமைப்பு சட்டமே மேலோங்கி நிற்கும். எனவே நான் எல்லாம் சொல்லி முடிச்சிடறேன். அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதனால் அவர்கள் மீது இவர்கள் மீது தனியாக ஒரு விசாரணை ஒன்றை எலெக்ஷன் கமிஷன் நடத்தணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, சார் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பியூரிட்டியா நடக்கணும் அப்படிங்கிறாங்க. எலெக்ஷனை மட்டும் தான் பாப்பாங்களா? எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்கள், ஏன்னா அவங்க தான் நோட்டிஃபை பண்றாங்க இவங்க எப்படி தோணும். அப்போ கவர்மெண்ட் எக்ஸ்செக்கர்னு சொல்லப்படுற இப்ப அங்க 6 இடத்துல தேர்தல் வந்தா என்ன ஆகும்? கோடிக்கணக்கான பணம் செலவாகும். அப்ப ஏற்கனவே இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்திருப்பீங்க, இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்திருப்பீங்க. உங்களை ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடணும், அது உங்க ஜனநாயக கடமைன்னு வர வச்சுட்டு ஓட்டு போட வச்சுட்டு அந்த எம்எல்ஏ, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தனக்கு கட்சியோட பிணக்கம் ஏற்பட்டிருக்கு, அதனால நான் வேற கட்சிக்கு போறேன்னு சொல்றதுனால அந்த வாக்காளரை அவமதிச்சது ஆகாதா? அரசுடைய பணம் வீணாகாதா? அங்கு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் வராதா? கான்ஸ்டிடியூஷனல் மாரலுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டதா ஆகாதா என்ற கேள்விகள் வருது. எனவே எலெக்ஷன் கமிஷனை இதில் இன்டர்வென் ஆகணும்னு ஏற்கனவே எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 28ஆம் தேதியே ஒரு மனு கொடுத்துட்டாரு. நாங்க 2 மனுக்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கோம். இப்போ உரிய சட்டங்கள் இல்லை என்பதற்காக நீதிமன்றம் வேடிக்கை பார்க்க கூடாது. அது மனோஜ் நருலா கேஸ்ல ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலியானது கிளியர் வேகன்சி இல்ல, அங்க அது சர்ச்சைக்குரிய வகையில அதாவது ஆர்டிபிஷியலா ஒரு 6 இடத்தை காலியா காமிச்சிருக்காங்க. எனவே அங்க தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய முதல் பிரேயர். 2வது, இவர்கள் மீது விசாரணை நடத்தணும். இப்ப சபாநாயகர் தவறா நடந்துகிட்டாருங்கிறத தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்க முடியாது, ஆனா நீதிமன்றம் கேள்வி கேட்கும். கொகிட்டோ வழக்குல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பாலாசாஹேப் கேஸ்லயும் சொல்லிட்டாங்க. அதாவது தேர்தல் சபாநாயகருடைய தீர்ப்பு இறுதியானதல்ல, அது நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்படும் சொல்லிருக்காங்க. எனவே அரசியலும் சட்டம் பெருசா, இவங்கெல்லாம் பெருசா என்ற கேள்விதான் இடையில நிற்குது. தன்னுடைய சுய லாபத்துக்காக கட்சி மாறுகிற இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒண்ணு. 2வது, தமிழ்நாட்டில் கட்சி தாவல் நடைபெறுகிறதுங்கிறது வைகோவுடைய பேட்டியில நீங்க பார்த்திருப்பீங்க. அவரே முதலமைச்சரே கேட்டிருக்காரு, முதலமைச்சரே வாங்க 2 பேர் ரிசைன் பண்ணிருங்க வந்துருங்கன்னு. அது மட்டும் இல்லாம நேற்று 2-3 சம்பவங்கள் எஃப்ஐஆர்லாம் ரெஜிஸ்டர். எனவே இதை ஏற்கனவே கவர்னர்கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம். கவர்னர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தமிழ்நாடு. அவரு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது, நீதிமன்றங்கள் இதை வேடிக்கை பார்க்காது. எலெக்ஷன் கமிஷன் எனக்கு எலெக்ஷன் நடத்தணும்னு என் வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரசியல் கட்சியை மேற்பார்வை செய்து அது ஜனநாயக ரீதியா இயங்குதான் பாருது. எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அதிகாரத்தின்படிதான் எடப்பாடியார் இரட்டை இலை சின்னத்தை வழங்குகிற அதிகாரம் பெற்றிருக்கிறார். அவர் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு வழங்குறாருன்னா இவங்களுக்கு எல்லாம் வழங்கியிருக்காரு. போட்டியிட்டது இரட்டை இலை சின்னம், இவங்க இல்ல. விஜயபாஸ்கரும் 2 விஜயபாஸ்கரும் இல்ல, அல்லாட்டி ஏற்கனவே ஓடி போன 4 பேர் இல்ல. அங்கு போட்டியிட்டது அதிமுக. அதிமுகவுக்கு வாக்களித்திருக்கிறாங்க மக்கள். அப்படி இருக்கும்போது மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக தன்னுடைய சுய லாபத்துக்காக கட்சி மாறுகிறது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கதல்ல. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், லில்லி தாமஸ் கேஸ்ன்னு ஒன்னு வரும், வர சட்டம் இல்ல, ஆனா 2 ஆண்டுகள் தண்டனை பெற்றா ஆட்டோமேட்டிக்கா எம்எல்ஏ போயிடும். அப்ப லில்லி தாமஸ் கேஸ் ஒன்னு வர சட்டம் இல்லைன்னு நீதிமன்றம் சும்மா இருந்துச்சா? அப்ப லில்லி தாமஸ் கேஸ்ன்னு ஒன்னு வருது. அது மாதிரி SS கிருஷ்ணமூர்த்தி, அதாவது எங்களுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு எதிர்காலத்தில் ஒரு வழக்கு வரும். அந்த வழக்கோட தீர்ப்பின்படி இந்த 6 பேரும் டிஸ்குவாலிபிகேஷன் ஆவாங்க. நீங்க கேட்கலாம், சார் ரிசைன் பண்ணாலும் ஒண்ணுதான், டிஸ்குவாலிபிகேஷன் பண்ணாலும் அந்த லாஜிக்கல் எண்டு பதவி போயிருதுன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கேன்சர்ல இருக்கிற ஒருத்தர் சூசைட் பண்ணி செத்தா அது சரியாங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்ற உதாரணம் கடுமையா இருக்கலாம், ஆனா இதுவும் முறைப்படி தான் நடக்கணும். அரசியலமைப்பு சட்டம் முறைப்படி தான் நடக்கணும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? கட்சி தாவனா 10th ஷெட்யூல் படி அவங்க மீது கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் லா. அதுலதான் 10வது ஷெட்யூல். ஆனா அந்த இதுல என் மேல நடவடிக்கை எடுக்க, நீ என்ன நடவடிக்கை எடுக்கிறது, நானா ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு போனா அது அரசியலமைப்பு சட்டத்தின் கண்ணில் மண்ணை தூவுகிற செயல். நீங்க முதல்ல சொன்னீங்க முதலமைச்சரும் இது யார் தவறு செய்தார்களோ அவர் மீதான புகார். இதுல 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு, சபா அந்த 6 பேர் ரிசைன் பண்ணாங்க. ரிசைன் பண்ண விதம் தவறு.
என்னன்னு அதை என்கரேஜ் பண்ற விஜயோடைய அரசின் தவறு. ஏன்னா அவரு அந்த ஆபீஸ்க்கு போனாரு. அவரே ஏற்கனவே உங்களுக்கு ஹரிஷ் ராவத் வழக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹரிஷ் ராவத் வழக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதாவது ஒரு சட்டமன்ற கட்சியோட உறுப்பினர்களை விலை பேசுவதற்காக வீடியோல அவர் பேசினார். ஹரிஷ் ராவத் கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன இருக்கு? அவருடைய குரல் மாதிரிகளை நீதிமன்றம் கேட்டிருக்கு. அதனால அவ்வளவு ஈஸியா யாரும் தப்பிக்க முடியாது. குற்றச்சாட்டு விஜய் மீது. சார், சபாநாயகருடைய நடவடிக்கை கேள்விக்குரியது. அது நீதிமன்றத்தில் போகும். பொதுவா நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி சபாநாயகர் மீதும் அவருக்கே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறது சட்ட நடைமுறை. எனவே நான் சட்ட நடைமுறைப்படி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நீங்க முதலமைச்சர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு சொன்னீங்க. அதே சமயத்துல விஜய் பாஸ்கர் அவர்கள் தான் ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு பொதுச் செயலாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கடிதம் கொடுக்கிறாரு. அதுக்கு பிறகு போய் திரும்பி சபாநாயகர்கிட்ட கடிதம் கொடுக்கிறாரு. சோ அப்போ சபாநாயகரும் முதலமைச்சருடன் இணைந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படிதான் வரும். அவர் சபாநாயகர் தனக்குள்ள அதிகாரம் 21 ரூல் 21, 24 எனக்கு அதிகாரம் கொடுக்க என்கிட்ட ரிசைன் பண்ண லெட்டர் கொடுத்தா நான் ரிசைன் பண்ண சொல்லிடுவேன். ஆனா அவர் முன்னால டிஸ்குவாலிபிகேஷன் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கு. அவர் அதை மைண்ட் அப்ளை பண்ண ஆரம்பத்துல இருந்து நான் தான் சொல்றேன். அப்போ உங்கள் மீது இது நிலுவையில் உள்ளது அப்படின்னு அந்த 4 பேருக்கும் கேள்வி கேட்டிருக்கணும். இப்போ இந்த 2 பேர்கிட்டையும் ஏற்கனவே நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து நான் இனிமேல் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லி பண்ணீங்களே, உடனடியா ஏன் நீங்க ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுலயும் குறிப்பா விராலிமலை இவரு கரூர் விஜயபாஸ்கர் அவர் வேகமா போன வேகத்தை பாத்தீங்கல்ல, அதுக்கு பின்னால என்ன மிரட்டல் இருந்த ஒரு முகத்தை பாத்தீங்கல்ல, ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போற அவசரத்துல போற மாதிரி வேகமா போய் ஒரு ரூம்குள்ள பூந்துக்கிறாரு. அப்புறம் படம் வெளியே வருது, அவர் ரிசைன் பண்ணிட்டார். நீங்க சொல்றீங்க குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, இப்ப சொல்றீங்க ரெஸ்ட் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவசரமா போனாரு, அவருக்கு முகத்துல ஒரு பயம் இருந்தது, அவரை மிரட்டி சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்படிதான் கொல்ல வேண்டி இருக்கு. என்ன அவசியம் இருக்கு? 15 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு நான் தவறு செஞ்சுட்டேன், இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னவருக்கு அதற்குள்ள செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் என்ன மிரட்டி அவர் சேர்க்கணும்? அவர் என்ன தவறு? சார், இதெல்லாம் நீதிமன்றத்தில் நாங்க முக்கியவே இல்ல நான் இது கேள்விகள் கேட்டா நிறைய கேட்டிருக்கலாம் சார். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் நடந்திருக்கு சார், தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்திருக்கு சார். இத முதலமைச்சர்கிட்ட போய் நீங்க கேள்வியா கேளுங்க. இப்படி சொல்லுதா அதிமுக சொல்லுதான்னு கேளுங்க, முதலமைச்சர்கிட்ட கேளுங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன், இது இந்த குதிரை பேரம் தமிழ்நாட்டுக்கு பெரிய இழுக்குன்னு நீங்க முதலமைச்சரை கேளுங்க. நன்றி, வணக்கம்.